அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பார்க்க போவது இஸ்லாமியர்களின் மிகவும் புனிதமான மாதமான ரமலான் பற்றியது. ரமலான் என்பது இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதம். உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோற்று அதிகமாக தொழுகை செய்து தர்மம் செய்து ஆன்மீக வளர்ச்சியை நாடுகின்றனர். ரமலான் மாதம் மிகவும் சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் மனித குலத்திற்கான வழிகாட்டுதலாக இறக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் குர்ஆன் ஓதுதல், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வது, அதன்படி வாழ முயற்சிப்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. நோன்பு என்பது வெறும் உணவு தண்ணீர் தவிர்ப்பது மட்டுமல்ல. அதிகாலை சஹூர் உணவுக்கு பிறகு சூரியன் மறையும் வரை எந்த உணவும் தண்ணீரும் அருந்தாமல் இருப்பதே நோன்பு. சூரியன் மறைந்ததும் இஃப்தார் மூலம் நோன்பு துறக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான நோன்பு என்பது கெட்ட சொற்கள் பேசாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, பிறருக்கு உதவுவது, இவையெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சியாகும். நோன்பு என்பது இஸ்லாமியன் 5 தூண்களில் ஒன்றாகும். இஸ்லாம் மதத்தின் முக்கிய கடமைகளில் இதுவும் ஒன்று. உடல்நிலை காரணமாக முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் போன்றோருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக ஜகாத் மற்றும் சதகா வழங்குகின்றனர். ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, பசியால் தவிக்கும் மக்களுக்கு உணவு வழங்குவது இந்த மாதத்தின் முக்கிய அம்சமாகும். இது சமத்துவத்தையும் கருணையையும் வளர்க்கிறது. ரமலானின் கடைசி 10 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. குறிப்பாக லைலத்துல் கத்ர் எனப்படும் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக கருதப்படுகிறது. அந்த இரவில் செய்யப்படும் தொழுகைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் அதிக பலன் உண்டு என்று நம்பப்படுகிறது. ஒரு மாத நோன்பின் முடிவில் இஸ்லாமியர்கள் ஈதுல் ஃபிதர் எனும் பெருநாளை கொண்டாடுகின்றனர். அந்த நாளில் சிறப்பு தொழுகை நடத்தப்படுகிறது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி உறவினர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். ரமலான் என்பது நமக்கு கற்பிப்பது பொறுமை, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, பிறரின் பசியை உணருதல், இறைவின் மீது நம்பிக்கை. இது உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு சுத்திகரிப்பு காலமாகும். முடிவாக ரமலான் என்பது வெறும் நோன்பு மாதம் மட்டுமல்ல, அது மனிதனின் உள்ளத்தை மாற்றும் ஒரு ஆன்மீக பயணம் என்று சொல்லலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.